الصبح بدا من طلعته والليل دجى من وفرته है नूर साहर चेहरे से तेरे और शब की रौनक जुल्फों से अल्लाहु 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 अल्लाह अल्लाहु 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 अल्लाह कंजुल करमी मौला निअमी हदिल उममी लिशरी ஆலிம்கள் வாசிப்பு வட்டம் சார்பாக வாசிப்பு விழிப்புணர்வு பயிலரங்கம் இனிதே துவங்குகிறது. எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மதுரை ஆலிம்கள் வாசிப்பு வட்டத்தின் வாசிப்பு விழிப்புணர்வு பயிலரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், ஆலிம்கள், பல்வேறு பகுதியைச் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர்கள், இந்த விழாவை சிறப்பித்து மதுரை வாழ் ஆலிம்களுக்கு வாசிப்பு தொடர்பான பயிற்சியை பயிலரங்கமாக தருவதற்காக வேண்டி சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், நம்மிடம் இருக்கும் புத்தகங்களை மட்டும் படிக்காமல் இன்னும் மிகுதியான புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் ஆலிம்களை உறுப்பினராக இணைக்க ஏற்பாடு செய்தோம். இக்குழுவில் உள்ள ஆலிம்கள் சிலர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை 100 விழுக்காடு பயன்படுத்துகின்றனர். அருமையான பெருமக்களே, இன்று தமிழ் இலக்கியம், அரபு இலக்கியம் நமக்கு கொஞ்சம் அறிமுகம், உருது அதிலும் கொஞ்சம் அறிமுகம். தமிழ் இலக்கியம் என்பது, தமிழ் நூல் வாசிப்பு என்பதெல்லாம் இன்று ஆலிம்களின் வட்டத்தில் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் வாழ்கிறோம். புத்தக அரங்கங்களுக்கு சென்று பார்த்தோமானால், நூல் அரங்கங்களுக்கு சென்று பார்த்தோமானால் நம்முடைய தொடர்பு என்பது மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய, இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம், பெரும் ஆற்றல் என்னவென்று சொன்னால், இந்த ஆலிம்களின் கையில் அல்லாஹ் இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலின் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். இந்த ஆலிம்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டிகள். நாம் என்ன படித்திருக்கிறோம் என்பதெல்லாம் என்பது அல்ல. நாம் மிகப்பெரிய பட்டம் பெற்றிருக்கிறோமா, மிகப்பெரிய கல்லூரியில் நாம் மிகப்பெரிய படிப்பை படித்திருக்கிறோமா என்பதெல்லாம் அல்ல. நாம் சிறிய படிப்பை படித்திருந்தாலும் கூட, நாம் கற்றது கையளவு என்றாலும் கூட, நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரியது. அட்சய பாத்திரம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. சூஃபி நாகூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவங்க மாணிக்காப்பூர்லேருந்து கிளம்பி வரும்போது அவங்கள்ட்ட ஒரு அட்சய பாத்திரம் உண்டு. தன்னோடு கிளம்பி வரக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து சில குரானுடைய வசனங்களை சொல்லி அதில் கையில் விடுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வரலாற்றில் ஒரு குறிப்பு உண்டு. அதை மாதிரி இந்த ஆபுத்திரனுடைய கேரக்டருக்கும் அப்படி தான். அவருக்கு ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்கும். அவர் கிடைக்கக்கூடிய யாருக்கெல்லாம் உணவு வழங்கணும்னு நினைக்கிறாங்களோ, பசிது இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துல சொல்லுவார். வேறு ஒரு செய்திக்காண்டு சொல்லுவாங்க. ஆனால் இது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குது. ஏன்னு சொன்னால் சில விஷயத்தை என்ன செய்கிறாருன்னா, வாசிப்பு தான் மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கத்தில் சொல்லுவார். அப்புறம் வாசிப்புனால என்ன பிரயோஜனம் ஏற்பட்டுருக்குன்னு அவரே திரும்ப என்ன செய்வார், கேட்பார். அது மாதிரி ஒரு முரணாகவும் சுவாரஸ்யமாகவும் என்ன செய்கிறார் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது. அதில் முக்கியமாக 8 கட்டளை, வாசிப்பினுடைய 8 கட்டளைகள் என்பதாக சொல்கிறாரு. அது இந்த சபைக்கு பொருத்தமாக இருக்கும், அந்த நூலுடைய ஒரு சாரமாக இருக்கும்னு நினச்சி சொல்கிறேன். பரிந்துரை பட்டியல்களை நீங்கள் என்ன செய்ய பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறார்.
ஏன்னு சொன்னால் வந்து நிறைய வந்து எழுத்தாளர்கள் நினைச்சுவாங்கன்னா புத்தக கண்காட்சி நடக்கக்கூடிய நேரத்துலையும் நான் இந்த புத்தகங்களை வந்து பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாமே அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தான் என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. அப்படி தானே, எனக்கு வந்து ஒரு வகையான ஃபன்னு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் என்ன செய்வேன், உங்களுக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன், அதை தான் உங்களுக்கு பரிந்துரை செய்வேன். அது மாதிரியான பட்டியல்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தேர்வு செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. புத்தகம் உலகமயமாக்கல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, வானுக்கும் பூமிக்கும் மத்தியில் நடைபெறுகிற இந்த யுத்தத்தை இந்த புத்தகம் தெளிவாக காட்டுகிறது. மனிதனுடைய அறிவு, விஞ்ஞானத்திற்கும் விவசாயத்திற்கும் ஏற்படுகிற மிக மோசமான யுத்தத்தை, மௌன யுத்தத்தை இந்த புத்தகம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. நமக்கு தெரியலை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. மனிதனுடைய உணவு, மனிதனுடைய உடை, மனிதனுடைய இருப்பிடம், இது விவசாயம் வந்ததற்கு பிறகுதான், சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இது அனைத்தும் அப்கிரேட் செய்யப்பட்டு நவீனத்துவமாக்கப்பட்டு மனிதர்களுக்கு தேவையான சரிவிகித உணவுகளும் விவசாயம் வந்ததற்கு பிறகு, அதற்கு முன்பு, விவசாயம் வருவதற்கு முன்பு, வேளாண்மை வருவதற்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த முறையையும் லேசாக சாயலாக இந்த நாவல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 14 நிபந்தனைகள், தகுதிப்பாடுகள் அவர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த 14 தகுதிகளையும் மீறி செயல்படக்கூடியது நமது தமிழ் மொழி. அதில் அரபும் ஒன்று. இதில் 4 மொழிகள் உலகில் வழக்கொழிந்து விட்டன. அதில் வழக்கோடும் இன்றும் உயிரோடும் இளமைத்தன்மையோடும் கன்னித்தன்மையோடும் இன்றும் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில், குழந்தைகள் என்றால் இன்னும் பல மொழிகளை பெற்றெடுத்து கொண்டிருக்க மலடாகாத ஒரே மொழி தமிழ்தான். இன்னும் பல மொழிகளில் இதனுடைய சொற்கள் கடன் வாங்கப்பட்டு பயன்படுத்த கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கலாம், பேச்சு என்பதில் ஒரு எஸ்ஸை சேர்த்து விட்டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகளில் தமிழை கடனாக வாங்கி கொண்டு அவர்கள் மொழியைப் போல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் வாசித்த நூல்களில் அதிகமான கேள்விகளை இந்த மனித குலத்தை பற்றி, மனித சமூகத்தை பற்றி, மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி, மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எந்த நேரங்களிலெல்லாம் மிருகங்களாக மாறுகிறார்கள் என்பதை பற்றி இந்த நூல் அவ்வளவு அழகாக பேசுகிறது. எனக்கு இந்த நூலில் மிகவும் பிடித்த அம்சம், தன்னுடைய வாழ்க்கையை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் எந்த விதமான போலித்தனமும் இல்லாமல் நேர்மையாக பதிவு செய்திருப்பதுதான் ஆக சிறந்ததாக என் பார்வையிலே படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய பொது மாவட்ட லைப்ரரியில் நான் பார்த்தேன், ஒரு அப்பாவும் மகனும் எப்போ பார்த்தாலும் தந்தையும் பிள்ளையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த லைப்ரரிகளுக்கு வருவதை நான் பார்க்குறேன். அந்த தந்தையின் நிழலில் என்கிற தலைப்பில் அதை கோடிட்டு காட்டுறாரு. அவர் சொல்கிறார், நல்ல உடைகளை வாங்கி தருவது, விருப்பமான உணவுகளை, இனிப்புகளை வாங்கி கொடுப்பது மட்டும் ஒரு தந்தையினுடைய கடமை அல்ல. அதைவிட நல்ல புத்தகங்களை, நல்ல இசைகளை, நல்ல கலைகளை, நல்ல மனிதர்களை அறிமுகம் செய்வதும் தந்தையின் கடமையே என்பதை என்ன செய்கிறாரு, மிக அழுத்தமாக பதிவு செய்கிறாரு. அதே போன்று சில நிகழ்வுகளை, ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகளை சொல்கிறாரு. ஒருத்தர் கண் குருடாக இருக்கக்கூடிய மோகன் என்கிற ஒரு நபர், அவர் ஒரு கண் தெரியாதவர், மாற்றுத்திறனாளி. ஆனால் அவரோட சேர்ந்து படித்து காட்டுவதற்காண்டி என்ன செய்வார், அவர் ஒருத்தரை கூட்டு வருவார். அப்போ அந்த கண் தெரியாதவர்கள் பற்றி பார்க்கும்பொழுது அவருடைய ரசனை எப்படி இருக்குன்னு சொன்னால், புது புது புக்கு எது வருமோ அதைத்தான் அந்த கண் தெரியாத நபர் என்ன செய்வார், வாங்கி படிப்பார். அப்போ அவர் சொல்லுவார், சார் என்ன சார் புது புக்காக படிக்கிறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஷோ படம் சினிமா ரிலீஸ் ஆனோடனையுமே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம எப்படி முண்டி அடித்து பார்க்குறோம், அதே மாதிரி புது புக்குகளை நம்ம வாங்கணும், அது புது சிந்தனை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அவளை பார்த்து, அந்த பெண்மணியை பார்த்து ஆஸ்பத்திரியில், மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். விளைவு என்னவென்று தெரியுமா? அந்த குழந்தைக்கு, அந்த பெண்மணிக்கு இடது கால் முறிவு, முட்டிக்கு கீழான பகுதியை மொத்தமாக அகற்ற வேண்டும் என கூறுகிறார்கள். அனைத்து பகுதியும் அகற்றிவிட்டார்கள். இதோ என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அந்த பெண் புலம்பி தவிக்கும் பொழுது அவருடைய உறவினர் ஒருவர் ஒரு வார்த்தையை கூறுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு அவள் செய்த விஷயம் என்னவென்று தெரியுமா? பிற்காலத்தில் 2014ஆம் ஆண்டு அவருடைய சுயசரிதையை நாட்டின் பிரதமர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் கிடைக்கின்றது. அவள் புரிந்த சாதனை என்னவென்று சொன்னால், செயற்கை காலை மாட்டிக்கொண்டு, கால் இல்லாமல் செயற்கை காலை மாட்டிக்கொண்டு இரத்தங்கள் சொட்ட சொட்ட தன்னுடைய சிரமங்களை எல்லாம் அனுபவித்து மிகவும் மூச்சு முட்டக்கூடிய மிக பெரும் ஒரு உலகத்தின் உச்சி சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தில் முதலாக காலடிடம் படித்த முதல் பெண் என்கிற பெருமை. இந்த இருண்ட காலம் என்பது இருண்ட காலம் கிடையாது, இது ஒரு பொற்காலம் என்பதாக இந்த எழுத்தாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். எதனால் இது பொற்காலம் என்று அவர் எதனால் இது பொற்காலம் என்று அவர் கூறுகிறார் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் தான் எல்லா துறையிலும்
ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைத்து வகையான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு கடிகாரத்தை எப்படி கண்டுபிடித்தார் என்று சொன்னால், ஒரு யானையின் மீது கடிகாரத்தை நிறுவி அதன் சக்கரம் சுற்றுவதற்காக வேண்டி ஒரு தானியங்கி கருவியை ஒன்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், இப்னு சீனா போன்ற மிகப்பெரிய மருத்துவ ஜாம்பவான்கள் இந்த காலகட்டத்தில் தான் இருந்திருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்களையும் இந்த இருட்டடிப்பு காலத்தில் தான் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் இது இருட்டடிப்பு காலம் கிடையாது, இது ஒரு பொற்காலம் என்பதாக இந்த வரலாற்று ஆசிரியர் கூறிய மனதை கட்டுப்படுத்துவதுதான். மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன் எந்த அளவிற்கு மேன்மைப்பட்டவனாக இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியவனாக மாறிப்போய் விடுகின்றான் என்கின்ற ஒரு அம்சத்தை இந்த நூல் பேசி காட்டுகின்றது. இந்த நூலிலே அந்த நூலாசிரியர் பேசும் பொழுது முதல் தலைப்பாக ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறார். நாம் யார் என்பதில் தொடங்கி நம்மால் முடியும் என்பது 49வது தலைப்பாக அவர் முடிக்கிறார். அதிலே நாம் யார் என்ற தலைப்பிலே அவர் ஒவ்வொன்றாக கேட்கிறார். 2 நபர்கள் இருக்கிறார்கள், ஒன்றாக கண்ணாடி அணிந்திருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் இருவரும் ஒன்றா? சேரும் மழைநீர் கொஞ்சமே, அதை முத்துக்களாக உருவாவதன் காரணம் அதன் திருப்தி கொண்ட நெஞ்சமே. அருமையான கவிதை. அதாவது திருப்தி கொண்ட எந்த சிப்பி மழை நீரே எனக்கு போதும் என்று உள்வாங்கி செல்கின்றதோ அந்த சிப்பிகளில்தான் முத்துக்கள் வெளியாகின்றது. அதே போன்று மனிதனும் இறைவன் கொடுத்த அருள் கொடையை திருப்தி கொண்ட மனதுடன் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வை துவங்கினால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று நாகூர் ரூமி அவர்கள் அழகான முறையில் கூறுகின்றான். அதே போன்று காமராஜர் அவர்கள் இந்த புத்தகத்தை தமிழக மக்கள் மிகவும் பயன்பெற வேண்டும் என்ற உள்நோக்க சிந்தனையோடும் ஆழப்பூர்வமாகவும் ஒவ்வொரு புத்தகங்களையும் வடிவமைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா என்ற நாடு இன்று வல்லரசாக மாறுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால் 50 பக்கங்களை கொண்ட ஒரு சிறிய புத்தகம்தான் அமெரிக்காவே மிகப்பெரிய வல்லரசாக நாடாக மாற்றும் என்ற விஷயத்தை இந்த புத்தகத்தின் மூலம் அழகிய முறையில் சொல்லி காமித்திருப்பார். இதனை நாம் படித்து நம் வாழ்விலும் பெரிய சாதனையாளராக ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. இருந்தவர்கள் அதை வைத்துதான் மக்களை அடக்கியிருக்கிறார்கள், ஒடுக்கியிருக்கிறார்கள் என்பதாக வெறும் இன்றைய காலகட்டத்திலே ஒரு மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாதியினர் மீது இதை புகுத்துகிறார்கள். அப்படி அல்ல. இது பார்க்கப்பட்டது ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் ஆட்சியாளர்களாக இருந்தார்களோ அவர்களின் மூலமாகத்தான் பார்க்கப்பட்டது என்பதாக எழுதியிருப்பார். அதே போல் அதை வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியது தான் இன்றைக்கு அதிகமாக அரசியல், சாதி அரசியல் தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருப்பார். அரசியல் நகர்விற்கு இந்த இடஒதுக்கீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இடஒதுக்கீட்டை கொஞ்சம் அதிகமாக ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் இடஒதுக்கீட்டின் மூலமாக அவன் என்ன சொல்ல வரான், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே என்ன புகுத்துறான்னா, நான் இந்த சாதிக்காரன் அதனால் எனக்கு இந்த இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற இன்னமும் அந்த சாதியை அழிக்குவதற்கு மனிதன் போராடுவதல்ல, சாதியை அவன் அப்படியே கட்டமைப்போடு இருந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய அரசியல் சூழலும் அவனை நகர்த்து கொண்டு செல்கிறது என்பதை ஆசிரியர் ஆழமாக சொல்லியிருப்பார். அதே போல பெண்களுடைய அகப்போராட்டம், இன்னைக்கு சமூகத்தில் பெண்கள் எல்லாம் மன ரீதியாக எவ்வளவு போராட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறார். எந்த ஒரு சூழலிலுமே ஒரு பெண் தன்னுடைய ஆசையை, கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்கான களம் என்பது எங்கோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஆனால் பெண்கள் சந்திக்கக்கூடிய அகப்போராட்டம், மனப்போராட்டத்தை ஒரு பெரிய அளவில் பதிவு செய்கிறார். 3 குடும்பங்களின் கதை அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு என்ன செய்கிறாரு, இல்லறத்திலிருந்து படித்தரமாக இந்த 3 கதைகளின் வாயிலாக இந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய மனப்போராட்டத்தை பற்றி விவரிக்கிறார். அதில் அவர் எழுதக்கூடிய ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கணவனுக்கு ஒரு பிரிண்ட் மிஷின் வச்சிருக்கிறார் ஒருத்தர். அதாவது ப்ரூஃப் பார்க்கக்கூடிய ஒருவருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணு சொல்கிறா, எத்தனையோ பேப்பர்களில் நீ எழுதப்பட்டு இருக்கக்கூடிய வரிகளை ப்ரூஃப் பார்க்குற, ஆனால் என்னை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. அந்த பேப்பர் எதை அச்சிட்டாலும் அது எதிர்க்காதது மாதிரி என்னையும் நீ எப்போவுமே எதிர்க்கக்கூடாது என்பது போல நினைத்திருக்கிறாயோ, அந்த பேப்பர்கள் அது தண்ணீருக்குள் போடப்பட்டால் அது கசங்கி அது கிழிந்து போவது போல என் வாழ்க்கையும் உன்னோடு வாழ்க்கைப்பட்டதனால் கிழிந்து போனதோ
என் கருத்துக்களும் அங்கே காணாமல் போனதோ அப்படின்ற அந்த கருத்தியலையும் ஒரு பெண் குடும்பத்து பெண்ணாக இருந்து அவர் சந்திக்கக்கூடிய விஷயத்தை பதிவு செய்ய. ஏனென்று சொன்னால் அங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் யார் என்று சொன்னால் வெள்ளை நிற மாணவர்கள், அதாவது வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் யார் வந்தாலும் சரி அந்த ஆசிரியரை விரட்டி விடுவார்கள். இவர் ஒரு கருப்பு மனிதர், இவர் அந்த வெள்ளை பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியிலே ஆசிரியராக சேர்கின்றார். சேரும் பொழுது அவருக்கு நடந்த அந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் அவர் இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றார். த டூ சார் வித் லவ் என்ற இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றார். எப்படி அவர் அந்த வெள்ளை இன மாணவர்களை அவர் நேர்வழிப்படுத்தினார், அவர்களுக்கு எவ்வாறு மரியாதையை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற எல்லா விஷயங்களையும் இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தின் கருவாக எது இருக்கிறது என்று சொன்னால் டீச்சர் ஸ்டூடெண்ட் பாண்ட், அதாவது ஆசிரியர் மாணவர்கள் உறவை பற்றி இந்த புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆசிரியர் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மாணவர்களை வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பாகுபாடுகளை கடத்தல், அதாவது ஓவர் கம்மிங் ப்ரீஜுடிஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த தலைப்பை, அதாவது இனம், நிறம், இதை கடந்து மாணவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவனாக ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவாண்ட் கேர்டு அப்படிங்கிற ஒரு முறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன முறை அப்படிங்கிறோம் நமக்கு தெரியல. அதுபோல் கவிதையில் நவீனத்துவம் பின் நவீனத்துவம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான வகைமைகளை குறிக்குது, அது எப்படிப்பட்ட தாக்கத்தை இப்போதைய காலகட்டத்துக்கு சொல்லுது. ஏனென்றால் ஒரு கட்டத்திற்கு முன்னாடி பாடல்கள் எல்லாமே மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிவு செய்யும். இன்னொரு காலகட்டத்தில் நாடகங்கள், இன்னொரு காலகட்டத்தில் செயல் வடிவங்கள், இப்படியெல்லாம் ஒன்றொன்றா வருகின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் உரைநடை வருகின்ற பொழுது, ஒரு காலகட்டத்தில் செய்யுள் வருகின்ற பொழுது, அதுபோல் கவிதைகளும் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது. இன்றைய நூற்றாண்டு அல்ல, இந்த 2000க்கு பிறகு உண்டான காலகட்டங்களில் கவிதையினுடைய பங்களிப்பு சமூகத்தில், இடங்களில், சமூகங்களில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற கேள்வியோடு முன்வைத்து சிறந்த சிறப்புரை வழங்குமாறு கரிகாலன் ஐயா அவர்களை. ஏனென்றால் எழுத்து என்பது, இங்கு பேசக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நீங்கள் நூல்களை பற்றி பேசினீர்கள். எதிர்வரும் காலத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோமோ நூல்களை, அதே அளவில் நாம் அந்த நூல்களை மறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று தமிழகத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இலக்கியங்கள் என்பவை நாம் விமர்சன முறையோடு அணுகவும் வாசிக்கவும் வேண்டிய நூல்கள். இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நாவல்கள், பல்வேறு தத்துவார்த்த நூல்கள், இவை அனைத்தும் மேட்டிமை சமூகங்களால் எழுதப்பட்டவை. ஏனென்றால் இங்கு தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்த ஒரு சமூகமாக நம்முடைய தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இங்கு படித்தவர்கள், இங்கு நூல்களை எழுதியவர்கள் அனைவருமே ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் எல்லா நூல்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது தேவையற்ற ஒன்று. வாசிப்பது என்பது, அதனால்தான் நீங்கள் வாசிப்பு விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. வாசிப்பில் விழிப்பு தேவை. நமக்கு எதிரான கருத்துக்களை நம்மிடம் இறக்கி வைப்பதற்காக இந்த எழுத்துக்கள் இங்கே இருக்கின்றன. இங்கு தமிழ் வாழ்க்கை என்பது ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு சமூகத்தவருடைய வாழ்க்கையை பேசக்கூடியதாக தமிழ் இலக்கியங்கள், தமிழ் கவிதைகள், தமிழிலே எழுதப்பட்ட சிறுகதைகள், இவை அனைத்தும். தமிழ் என்பது மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சமூகம், ஒரு பன்முகத்தன்மை உடைய சமூகம். இங்கு ஏராளமான இனக்குழுக்கள் வாழக்கூடிய ஒரு தேசம் இது. ஆனால் இங்கு எழுத்தில் பிரதிபலிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு 10% மக்களுடைய வாழ்க்கையைத்தான் நாம் நாவலாகவும் சிறுகதையாகவும் கவிதையாகவும் படித்துக் கொண்டிருந்தோம். மற்றொரு சிறப்புரையாளர் ஹாஜி கருத்தா ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியினுடைய
பேராசிரியர், சிறந்த எழுத்தாளர், 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இந்த தமிழ் சமூகம் பயன்பெறுகிற வகையிலே சமர்ப்பித்திருக்கிற ஒரு மாபெரும் கல்வியாளர் மானசீகன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். போன்ற வாசிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் மதுரை மாநகரத்தில் நடைபெறுவது மிக பொருத்தமானது. மதுரைக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகளிலெல்லாம் மிக மேலானதாக நான் பார்ப்பது அதிகாரத்தை அறிவு கேள்வி கேட்ட இடம் மதுரை தான். கற்றைவார் சடையார் நெற்றி கண்ணினை திறந்து காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோலாக முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான் என்று நக்கீரர் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட மண் மதுரை. அப்படிப்பட்ட மதுரையில் ஒரு அற்புதமான நிகழ்வினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ரொம்ப நம்ம இலக்கியம் என்பது ஏதோ பெரிய விஷயம் மட்டும் கிடையாது. மிகச் சாதாரண விஷயத்துக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மகத்தானவற்றை அடையாளம் காட்டக்கூடிய ஆற்றல் இலக்கியத்திற்கு உண்டு. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்கான். ஏதோ ஒரு கல்யாண பரிசாக ஒரு செயின். அந்த செயினை பற்றி ஒரு கவிதை. மனைவியை பற்றி, மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலான உறவை பற்றி கவிதை எழுதுவது என்பது வேறு, அவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை பற்றி கவிதை எழுதுவது என்பது வேறு. ஆனால் இலக்கியத்தின் கருப்பொருளாக மிக சாதாரணமான ஒன்று கூட இருக்க முடியும். அவர் சொல்கிறாரு, கழுத்து செயினை கண்ட கண்ட இடத்தில் வைக்கிறாள் மனைவி. அந்த கவிதை அப்படி தான் ஆரம்பிக்குது. ஒரு நாள் குளியலறை ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தது. மற்றொரு நாள் தொலைக்காட்சி பெட்டியின் மேல் சுருண்டு கிடந்தது. வேறொரு நாள் வீதியில் கிடந்ததை விரலில் சுற்றி கொண்டே உள்ளே ஓடி வந்தான் இரண்டாவது மகன். மற்றொரு நாள் பார்த்தேன், அஞ்சரை பெட்டியில் கடுகு டப்பாவுக்கு பக்கத்தில் அது ஒரு நல்ல பாம்பை போல் படுத்து கிடந்தது. சங்கிலியை ஏன் கண்ட இடத்தில் வைக்கிறாய் என்று கேட்டு விடலாம் தான், ஆனால் கேட்பதற்கு பயமாக இருக்கிறது. கவரிங் தானே என்று சொல்லிவிடுவாளோ என்று. நல்ல தட்டலாம், ஜெயபாஸ்கரனுக்கான கைதட்டல். நீ யோசிச்சு பாருங்க, இந்தியாவினுடைய வாழ்க்கை சூழல், சாதாரண மனிதர்களுடைய வாழ்வியல் ஒரு சின்ன சின்ன உணர்வுகளை கூட எப்படி சிதைத்து வைத்திருக்கிறது. வறுமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் சந்தோஷத்தை எந்த அளவிற்கு கேள்விக்குள்ளாக்குகிறது என்கிற நுட்பத்தை ரொம்ப சாதாரணமாக ஒரு கவிதையில் அடக்கிட்டார். நிகழ்ச்சிக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒத்துழைப்பு தந்த மக்களுக்கும், அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அரபிக் கல்லூரியினுடைய மாணவர்கள், அதேபோன்று பேராசிரியர்கள், உலமா பெருமக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பான வெகுமதியையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நான் இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah